திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் பேசுகையில், கரும்பு வெட்டுக்கூலியை அரசே ஏற்க வேண்டும் எனவும் கரும்பு விலையை உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் சில விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டபோது பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினர். இதனால் கோபமடைந்த மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி குறைதீர்வு கூட்டத்திற்கு வரும் அதிகாரிகள் அனைத்து விவரங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒரு விவசாயி வந்து தென்னை விவசாயி மேடம் 1.5 வருஷமா கேட்கிறேன் மேடம். அவேர்னஸ் தவிர இது வரைக்கும் எதுவுமே நடக்கல மேடம். நாங்களும் வந்து தமிழக அரசு ஏதாவது எங்களுக்கு செய்வாங்கன்றத செய்யல. பார்லிமெண்ட் வரைக்கும் நாங்கள் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டுங்க. ஆனா ஆக்ஷன் பிளான் எதுவுமே இல்லை மேடம். தயவுசெய்து மரியாதைக்குள்ள மாவட்ட ஆட்சித் தலைவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று நீங்கள் ஆய்வு செய்றீங்க, ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க, தினம் உங்களுடைய செய்தி பார்த்துட்டு இருக்கிறோம். விவசாயிகள் மீது கருணை கொண்டு பாதிக்கப்பட்ட தென்னை மரங்கள் தயவுக்கூட வந்து பாருங்க. தாங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் என்கிற முறையில் அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த தென்னை விவசாயிகளை காப்பாற்ற உண்டான ஒரு நடவடிக்கையும், ஏற்கனவே இப்ப காப்பாத்தினாக்கி திருப்பியும் மறுசீரமைக்கப்பட்ட மரங்கள் பலன் கொடுத்ததுக்கு 5 வருஷம் ஆகும் மேடம். எல்லாமே குறு விவசாயம் மேடம். 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா வச்சிருக்கிறவங்க அவருடைய வாழ்வாதாரம் பாய்ச்சி இருக்குது மேடம். அந்த 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஏதாவது எங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இந்த ஒரு இந்த தென்னை விவசாயத்தை வைத்து எல்லாருடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிருக்காங்க மேடம். ஸ்கூல் பசங்களுடைய எஜுகேஷனா இருக்கட்டும், அவருடைய மெடிக்கலா இருக்கட்டும், எல்லாமே. அதனால இப்போ சீரமைச்சா கூட அந்த மரங்கள் எங்களுக்கு வந்து பழைய நிலைக்கு வந்து கொடுத்து 5 வருஷம் ஆகும் மேடம். மோஸ்ட் சஸ்பெக்டட் மேடம். தயவுசெய்து வாங்க, என்னோட மரங்களை பார்வையிடுங்க. அவருடைய எந்த ஸ்டேஜ் இருக்குதோ அந்த தயவுசெய்து வந்து அரசின் கவனத்தை எடுத்து